படைகளின் ஆண்டவரே, எத்துணை அருமை உமதிலும் என்னால் மயிரையவரின் ஆலய முற்றத்துக்கு விளைகின்றது. என் உடலும் உள்ளமும் உமதிலும் நோக்கி வருகின்றது. இறைவனை காண விளைகின்றது, அவரில்லம் நாட மகிழ்கின்றது. படைகளின் ஆண்டவரே, எத்துணை அருமை உமதிலும் என்னால் மயிரையவரின் ஆலய முற்றத்திற்கு விளைகின்றது. அடைக்கல குருவிக்கு வீடும் உண்டு, வானத்தில் பறவைக்கும் கூடும் உண்டு. அடைக்கல குருவிக்கு வீடும் உண்டு, வானத்தில் பறவைக்கும் கூடும் உண்டு. பீடம் கூடுவோர் இடம் உண்டு, புகழ் சாத்திட வலிமையுண்டு. புகழ் சாத்திட வலிமையுண்டு. படைகளின் ஆண்டவரே, எத்துணை அருமை உமதிலும் என்னால் மயிரையவரின் ஆலய முற்றத்துக்கு விளைகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 23ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். குற்றம் செய்கின்ற பொழுது நம்மை மன்னிக்கின்றார், நம்மை திருத்துவதற்கு துடிக்கின்றார் என்கின்ற ஒரு முன்னுரை சிந்தனையோடு இத்திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். ஆண்டவருடைய இறை ஆசியை இந்த பலியிலே வேண்டுவோம். நம் குற்றம் குறைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்தப் பழியை உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும்.
தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் குற்றத்தாலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்த பலியை உன்மேலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டுமென்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்தாலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 95 வசனங்கள் 1 முதல் 2, 6 முதல் 7 மற்றும் 8 முதல் 9 முடிய. பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், 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 கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி: உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள்.
அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, வசனங்கள் 8 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாவருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு உரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எம்மிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரும் மகிழ்வுற்று இருக்கிறோம். காரணம், நாம் இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று அரசு விதிமுறைகள் மறைமாவட்டத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே திருப்பலியில் பங்கேற்கலாம் என்ற ஒரு நற்செய்தி நமக்கு கூறப்பட்டு இருக்கிறது. எனவே திருப்பலிக்கு நாம் ஆலயத்திற்கு திருப்பலியில் பங்கேற்பது என்பது நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஆயருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு தான் இதில் பங்கேற்க வேண்டும் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 23வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். 23வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பினுடைய பரிணாமத்தை பற்றி மிக அற்புதமான விதத்திலே நமக்கு சொல்லுகின்ற வாசகங்களை நாம் கேட்டிருந்தோம். அன்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் தாங்கிக் கொள்வது, அன்பு அடுத்தவரை வாழ வைப்பதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். பல்வேறு நிலையிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் பிறரை கண்டிக்கின்ற ஒரு பண்பும் அன்புக்கு இருக்கிறது என்ற ஒரு வாசகங்கள் மூலமாக நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். நம்பிக்கையினிய சகோதர சகோதரிகளே, இந்த வாசகங்களை வாசிக்கிற பொழுது நான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக இளம் குருவாக இருக்கிற பொழுது, உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது பங்கு தந்தையை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகனோன் இளைஞன் அவரை கொண்டு வருகிறார். என்ன கேட்கிற பொழுது அந்த பங்கு தந்தையிடத்தில் சொல்லுகிறா, என் பையன் ரொம்ப சிகரெட் பிடிச்சி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறான் ஃபாதர், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள், புத்திமதி சொல்லுங்கள், அவனுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் என்று இந்த தாய் கேட்கிறாள். உடனே இந்த பங்கு தந்தை என்ன சொல்கிறாருனாக்கா, பிஸியாக இருக்கிறாரு, பார்த்துட்டு ஒரு அடுத்த வாரம் வாங்க பேசுகிறேன், இப்போ நேரம் கிடையாது, அடுத்த வாரம் வான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அடுத்த வாரம் வரார். அடுத்த வாரம் வந்தோன்னாக்கா நான் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன் பங்கு தந்தையே. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தம்பி இங்கே வான்னு கூப்பிட்றாரு. உடனே சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது சரியா, புகைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு போன அனுப்பிச்சிட்டார். இதுக்கு என்ன ஒரு வாரம்? நான் அவர்கிட்ட கேட்டேன். இப்போ சாப்பிடும் பொழுது நான் நினச்சேன், நீங்கள் ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு பெப் கிளாஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு நீண்ட அறிவுரை சொல்ல போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு நிமிஷம் கூட இல்லை, பேசாமல் அமைச்சிட்டிங்களே, என்ன இது என்று கேட்கிற பொழுது அவர் சொல்வார், பல நாட்களாக நானும் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன், இந்த ஒரு வாரம் எப்படியாவது நிறுத்தணும் ட்ரை பண்ண. நான் அதை நிறுத்துறதுக்கு ஒரு 3 நாள் நான் பிடிக்காமல் இருந்தேன். அந்த 3 நாள் பிடிக்காமல் இருந்து அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இனிமேல் பிடிக்கக்கூடாதுன்னு ஆசைக்கிறேன், ஒருவேளை பிடிச்சா பிடிப்பேன், அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் ஒரு முயற்சி எடுத்து நான் அவனுக்கு சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நம்பிக்கையினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் பிறரை திருத்த வேண்டும், பிறருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம். அகஸ்தினார் என்ன சொல்வார் என்றால், men are sometimes very hopeless. ஏன் அது ஹோப்லெஸ் சொல்றாரு? they have lots of time to criticize others. அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும், அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறனாக்கா நிறைய நேரம் இருக்குது, தங்களுடைய பாவத்தை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. they have no time to look at their own sins. அவங்களுடைய பாவத்தை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது, அடுத்தவங்களுடைய பற்றி குறை சொல்றதுக்கு நேரம் இருக்குது என்று சொல்வார். பிரான்சிஸ் அசிசியார்கிட்ட ஒருத்தர் போய் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நான் சுற்றி பார்க்குறேன் ஃபாதர், எல்லாரும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிற போய் எல்லாரையும் போய் கடிந்து கொள், அவங்களெல்லாம் திருத்து என்று சொல்கிறார். எவ்வளோ பேர் போய் திருத்துறது? அப்போ பிரான்சிஸ் அசிசி சொல்கிறாரு, நீ யாரையும் திருத்த போகாத, உன்னுடைய வாழ்க்கையை நல்ல வாழப்பார், உன்னுடைய அருமையான வாழ்க்கையை பார்த்து அதுவே எல்லாரையும் கடிந்து கொள்வதாக இருக்கட்டும். லெட் யுவர் லைஃப் பி ரெபியூக்கிங் அதர்ஸ் என்று சொல்வார். இல்லை, அடுத்தவர்கள் வாழ்க்கையை திருத்ததற்கு உன்னுடைய வாழ்க்கை. காந்தியடிகளும் என்ன சொல்வார், அடுத்தவங்களை உலகத்தில் இருக்க எல்லாரும் மோசம் சொல்லிட்டு அங்கலாய்க்கு தெரிஞ்சுக்கிறியா, அந்த அங்கலாய்ப்பு வேண்டாம் உனக்கு, நீ முதல்ல திருந்தும் பொழுது உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஒரு குற்றவாளி, ஒரு ராஸ்கல் குறைஞ்சிருக்கிறான், அது யாரு? நீ தான் அது. ஸோ உனக்கு நீ முதல்ல திருந்து வாழப்பாரு. நம்பிக்கையவர்களே, முதல் சிந்தனையாக நாம் கொள்ள வேண்டியது
அடுத்தவர்களை திருத்துவதற்கு முன்னதாக நான் நன்றாக இருக்கிறேனா என்பது பார்ப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்றாலும் கூட இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர், இன்றைய வாசகங்களே ஆண்டவர் மிக வேறொரு கருத்தையும் சொல்லுகிறார். வேறொரு கருத்து என்ன? நாம் அனைவரும் அடுத்தவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தவர்கள் மீது நாம் பொறுப்புணர்வு கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். இந்த முதல் வாசகத்தில் எசேக்கியாவிடத்திலே, நீ அடுத்தவனுக்கு, நீ இஸ்ரேல் மக்களுக்கு யாராக இருக்க வேண்டும்? காவலாளியாக இருக்க வேண்டும். இந்த காவலாளி என்ற வார்த்தையை கேட்ட உடனே பழைய ஏற்பாட்டில் வேற ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? இதே வார்த்தையில் வேற ஒரு சம்பவம், காயின் ஆபேலுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஆபேலை காயின் கொன்று விடுகிறான். கொன்று விட்ட உடனே ஆண்டவர் கேட்கிறார், காயின் ஆபேல் எங்கே? தெரியாது ஆண்டவர். காயின் ஆபேல் எங்கே கேட்கிறார் ஆண்டவர். காயின் சொல்றாரு, நான் என்ன என்னுடைய சகோதரனுடைய காவலாளியா? நான் என்ன சகோதரனுடைய காவலாளியா? நான் உன்னுடைய சகோதரனுடைய காவலாளி தான் நீ. ஆண்டவர் அப்பொழுதுமே அறிவுறுத்துகிறார். இப்பொழுதும் எசேக்கியா இடத்துல என்ன சொல்லுகிறார்? நீ இஸ்ரேல் மக்களுடைய காவலாளி. அவங்க தப்பு செய்யறாங்க, அவங்க தப்பு செய்யும் பொழுது நீ அதை எடுத்து சொல்லு. அது நல்லது கெட்டதுன்னு நீ பார்க்காத, அது என்னுடைய வார்த்தை, அது எடுத்து நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. அது அவர்கள் படுகுழியின் போய் விழ போகிறார்கள். பாபிலோன் மன்னனுடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் அகப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லு, கடவுளுடைய வழிக்கு திரும்ப வா, இல்லை நீ அழிஞ்சு போவன்ற வார்த்தை நீ எடுத்து சொல்லு. அதுதான் உன்னுடைய கடமை. அது ஆண்டவர் பணிக்கிற அன்பிற்கினியவர்களே, சமூக உணர்வு, சமூக பொறுப்புணர்வு நமக்கு இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. நமக்கு முதலிலே நாம் கொண்டிருக்கிற சிந்தனை, நான் முதல்ல நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒருவேளை நான் இடத்துல குறைபாடு இருந்தாலும் கூட, ஒரு அளவுக்கு குறைபாடு இருக்கிறது என்றாலும் கூட, நான் எனக்கு அதிகமாக இருக்க வேண்டிய மனப்பான்மை, அன்பினுடைய பரிணாமம் வேறு ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நான் இந்த சமூகத்திலே நான் பார்க்கிற பொழுது ஒருத்தன் போயிட்டே ஒரு பெரிய பாதாளத்தில் விழ போறான், அவனை போய் நான் உடனே போய் தடுத்து ஆட்கொண்டு வேண்டும், அவனை பிடிக்க வேண்டும். இல்லைனாக்கா அவனுடைய வாழ்க்கை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது. அதை நான் பார்த்து கொண்டு நான் கண்மூடித்தனமாக இருக்கிறேன் என்றால் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கடவுள், ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார், சமூகமாக இருக்கிறார். இந்த சமூக உணர்வு நமக்கும் கொடுத்திருக்கிறார். மிக அற்புதமான வரிகள் சொல்வார்கள். ஒரு கிறிஸ்தவன் இறக்கிறான் என்றால் தனியாக மோட்சத்துக்கோ தனியாக நரகத்துக்கோ போக மாட்டான், அவன் சமூகமாகத்தான் போவான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சமூகத்திற்கு அத்தகைய மதிப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக மிக தெளிவாக அவர் சொல்வார். நீ உன்னுடைய சகோதரனோடு ஒரு குற்றத்தை பார்க்கிறாய் என்றால் நீ எப்படி அவனை திருத்தணும்? 4 பேர் முன்னாடி போயிட்டு அவனை அவமானப்படுத்தாது. வாட்ஸ்அப்பில் போட்டு நீ அவனை போட்டு ஏதாச்சும் செஞ்சிடாது. போய் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாம் போட்டு அவனை போட்டு அசிங்கப்படுத்தாது. சமூக வலைத்தளங்களில் அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. அவனை கூப்பிட்டுட்டு தனியாக உட்காந்து பேசு. தனியாக உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு மனம் இல்லை என்றால் நீ திருத்துவதற்கு போதர் உனக்கு ரைட்ஸும் கிடையாது, உனக்கு அதுக்கு வேண்டிய உரிமையும் கிடையாது. ஆபிரகாம் லிங்கன் மிக அற்புதமான வார்த்தைகள் சொல்வார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான வார்த்தைகள். He has got the right to criticize who has got the heart to love. எவன் ஒருவனுக்கு அன்பு செய்யக்கூடிய இதயம் இருக்கிறதோ அவனுக்கு தான் குற்றத்தை சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. அன்பு செய்யக்கூடிய இதயம் இருக்கிறவனுக்கு தான் குற்றத்தை எடுத்து சொல்வதற்கு உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமை உனக்கு இருக்கிறது என்றால் உனக்கு அன்பு செய்யக்கூடிய இதயம் வேண்டும். நண்பர்களே, எவ்வளோ வீட்டில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணம் என்ன? என்னுடைய வீட்டிலே நான் அடுத்தவங்களை நான் எப்படி நான் குற்றங்களை சொல்லுகிறேன், 4 பேர் முன்னாடி சொல்லி அவமானப்படுத்துறேன்னா? இன்று நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. அடுத்தவர்களை திருத்த போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைகளை திருத்த போறேன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய மனைவியோ என் கணவனோ எல்லாம் 4 பேர் பார்க்கறதுக்கு மேலே அவங்கள பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறேனா? 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துறேனா? இதை நான் செய்கிறேன் என்றால் இது மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்ற பாணி வித்தியாசமானது. நீ தனியாக சென்று அவனிடத்துல பேசு. தனியாக சென்று பேசுகிற பொழுது நிச்சயமாக மாறிவிடுவான். மாறலைனாக்கா அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வார்த்தைகள் சொல்வார். திருச்சபை கடைசியில் திருச்சபை பங்கு தந்தையிடம் சொல்லலாம், அவனை பாவசங்கனம் செய்ய வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவனுக்காக ஜெபம் செய்யலாம் என்று சொல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, மிக அற்புதமான வரிகள் இந்த வரிகள். நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமானது. அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல நிற்போம். நம்ம அடுத்தவர்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னாக்கா நம்ம முதல்ல நிற்போம். ஆனால் இன்று நாம் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டும், அடுத்தவர்களை திருத்த வேண்டும், அடுத்தவர்களை பற்றி ஏதாவது குறை கண்டுபிடித்தால் அவரை திருத்த வேண்டிய முயற்சி நாம் ஈடுபட வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதா? நான் ஒரு வாலிபனை பார்த்து கொண்டிருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு.
கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவர் இன்னும் செட்டில் ஆகலை. இட் கம் டு டேர்ம்ஸ். அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவனால் ஏற்றுக்க முடியல, மன்னிக்க முடியல. சண்டை, எரிச்சல், வீட்டில் எப்போ பார்த்தாலும் எரிச்சல். அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஏன் ராஜா இப்படி இருக்க, என்னத்துக்கு இப்படி இருக்கிற, ஏன் உடனே என்ன பிரச்சனை இருக்குது என்று பல நாட்களாக பேசி கொண்டு இருக்கிற பொழுது அவனிடத்துல இருந்து கடைசியாக வந்தது என்ன, நான் சிறு வயதில் இருக்கிற பொழுதே என்னுடைய தாய், என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா, என் வீட்டில் வரக்கூடிய சொந்தக்கார உறவினர் எல்லாருமே என்ன 4 பேர் முன்னாடி என்னை வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அவமானமாக இருந்தது. நான் வளர்ந்த போது இப்படித்தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய குறைகளை அவங்க 4 பேர் முன்னாடி சொல்லி 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 காட்டி என்னை வளர்த்தாங்க. நான் அசிங்கப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க. இந்த அவமானங்களோடு நான் வளர்ந்தேன். நான் சொல்வார் அன்பிக்கினியவர்களே, இன்று அருட்தந்தை KJ பிரான்சிஸ் அவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை. நான் சிறு வயதனாக இருக்கிற பொழுது வீட்டில் வருகிற பொழுது நாங்களாம் ஓடி போகிற பழக்கம் இருக்குது. நாங்களாம் ஓடி போவோம். நாங்கள் ஏன்னாக்கா ஓடிடுவோம். ஏன் ஓடுவோம்னாக்கா, அவர் ஹோம்ஒர்க் பண்ணியா காதை பிடிச்சி முறுக்குவார், 2 பெரம்பு எடுத்து 2 போடுவார். இந்த மாதிரிலாம் செய்யும்போது சின்ன வயசில் ஏதாவது ஒரு குறை இருக்குதுமோ அந்த பயத்தில் நாங்களாம் ஓடி போயிடுவோம். ஆனால் வளர்ந்து வருகிற பொழுது அவரிடத்துல ஒரு தனி பிரியம் ஏற்பட்டிருக்கு. அவரை பற்றி அதிகமான அலாதி பிரியம் இருந்தது. எனக்கு மட்டுமில்லை, நிறைய பேர் இருக்கிறது. என்னுடைய வீட்டாருக்கும் ஏன் நம்முடைய பங்கு மக்கள் கூட அதிகமாக அவரை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அவருடைய பிடித்த ஒரு விஷயம் என்னென்றால், நான் குருவான பிறகு கூட ஒரு நாள் நான் ஒரு சிறு தவறு, அது பெரிய தவறு, சின்ன தவறு, ஆனால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 4 பேர் முன்னாடியோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு ஃபாதர்ஸ் முன்னாடியெல்லாம் சொல்லாமல், ராஜா நீ வா, ஐ வாண்ட் டு மீட் யூனார் வர சொல்லி அவருடைய அறையில் உட்கார்ந்து வைத்து அவர் பல நேரமாக அந்த தவறை அவர் என்னையும் விட்டு கொடுக்கல, அந்த தவறை பற்றி சொல்லி கொடுக்கிறார். அந்த தவறை பற்றி சொல்லி எல்லாத்தையும் ஒரு 1/2 hour பேசியிருப்பார். அதை பற்றி எனக்கு என்னமோ ஒரு புதுமாக ஒரு மகிழ்ச்சி இருந்தது எனக்கு. அந்த மகிழ்ச்சி காரணம் என்னன்னாக்கா, அவர் குறை சொன்ன அந்த தவறை சுட்டி காட்டுது என்பதல்ல, ஐ ஃபீல் ஐ வாஸ் டிக்னிஃபைட். ஒரு டிக்னிட்டியோட என்னை ட்ரீட் பண்ணார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயமாக இருந்தது. பல பேர் இதை என்னிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அவரை குறித்து ஒரு தவறை திருத்துகிற பொழுது என்னிடத்தில் அவமானத்தை ஏற்படுத்தாமல், நான் மாண்புக்குரியவன், இந்த மாண்பை எழுந்து விடாமல் சொல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது, பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்புக்கினியவர்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வேண்டிய ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் 13வது அதிகாரத்தில் அன்பை பற்றி சொல்வார். இந்த அன்பினுடைய தன்மைகள் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் அடுத்தவனை திருத்துவதற்கு எனக்கு எந்த விதத்தில் உரிமை இருக்க முடியாது. பவுலடியார் அன்பை பற்றி மிக அற்புதமான இலக்கணத்தை சொல்வார். கூட சின்ன ஃபாதர் இப்போ அதை வாசிக்க கேட்கலாம். இந்த நேரத்தில் அவர் வாசிக்கும் பொழுது, அன்புக்கினியவர்களே உத்து கவனிங்களும், பல நேரத்தில் இதை கவனிச்சிருப்போம். இந்த அன்பு என்பது பொறுமை உள்ளது இந்த வார்த்தையை நான் கேட்டிருப்போம். ஆனால் இந்த இப்போ வாசிக்கும் பொழுது இதெல்லாம் எங்கிட்ட இல்லைனாக்கா அடுத்தவனை நான் குறை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இந்த பவுலடியாருடைய வார்த்தைகளை இன்றைக்கு வீட்டில் திரும்ப வாசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு கிராமர் ஆஃப் லவ், இந்த அன்பின் இலக்கணம் என்னுடைய வாழ்வில் இல்லை என்றால், இந்த தன்மைகள் எனக்கு இல்லை என்றால், நான் அடுத்தவர்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம் ஃபாதர், அவன் திருந்தல ஃபாதர். அன்பு என்பது பொறுமை உள்ளது, அழுக்காறு கொள்ளாது, இழிவானது செய்யாது என்று பவுலடியார் அன்பை பற்றிய தன்மைகளை பற்றி எடுத்து சொன்னார் பார்த்தீங்களா. இதெல்லாம் எங்கிட்ட இல்லாம நான் அடுத்தவனை போய் திருத்த போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மடமையாக இருக்க முடியும். அன்புக்கினியவர்களே, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, ஒரு மலை வாழ் மக்களுடைய அந்த சமூகம் இருக்கிறது. அங்கே மாலை நேரத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஆடி பாடி கொண்டாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. சமூகமாக அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, கம்யூனிட்டி டான்ஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு இலைப்பாருகிற பொழுது அந்த சீஃப் பேசுகிறார். சீஃப் என்ன பேசுகிறாருனாக்கா, அது தலைவர், உங்களுக்கு தலைவர் பேசுகிறாரு. தலைவர் பேசும்பொழுது, உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுனாக்கா, இந்த சண்டை முத்தி போய் யார் மேலே கொலை செய்யணும் கொல்லணும்னு உங்களுக்கு கோபம் வந்துருச்சுனாக்கா, ஒரு நிமிஷம் உட்காரு, ஒரு நிமிஷம் நீ உட்காரணும். உட்காந்து அங்கே ஒரு பெரிய பைப்பில் அவங்க புகைப்பிடிப்பார்கள். அந்த பைப்பு ஃபுல்லாக நீ புகையை அடக்கி தயார் பண்ணி புகைப்பிடி, ஃபுல்லாக பிடி. அப்போ கொலை செய்யணும்னு இருக்கிற ஒரு எண்ணம் மாறும் உனக்கு. அந்த சிகரெட்டை ஃபுல்லாக பிடி, புகைப்பிடி. கடைசியில் பிடிக்கும் பொழுது
பரவாயில்ல கொலை செய்ய வேணாம், அவனை 4 சவுக்கடி அடித்தா போதும், 4 சவுக்கடி அடித்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அந்த சவுக்கடி எண்ணம் வரும் பொழுது உன்னோட சிகரெட் பிடிக்கிறது நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சவுக்கடி எடுக்கலான்னு போகும்பொழுது எடுக்காத, சவுக்கடி எடுக்காத. முதல்ல கத்தி எடுக்க போனால் கத்தி எடுக்காத, ரெண்டாவது சவுக்கடி எடுப்போம், சவுக்கடி எடுக்காத, இன்னொரு சிகரெட்டு பிடி, இன்னொரு சிகரெட்டு பிடி. அவங்க நிறைய சிகரெட் பிடிக்கிறது அவங்களுடைய கலாச்சாரமாக இருந்தது, அதனால அது அப்படி சொல்கிறாங்க. எனவே இந்த சவுக்கடியின் பொழுது சவுக்கடி அடிக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது இன்னொரு சிகரெட்டு பிடி, சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு எண்ணம் வரும் கடைசியில், சார் என்னத்த சிகரெட் பிடி, அப்படின்னா பெருசாக தப்பு பண்ணிட்டான் அவனும் என் சகோதரன் என்னன்ற எண்ணம் உனக்கு வரும் பொழுது அந்த பைப் அங்கே வச்சுட்டு போய், சிகரெட் பைப்பை வச்சுட்டு போய் ஓடோடி போய் கட்டி பிடிச்சி அவனுக்கு அவனோட சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணம் வரும், போய் சமாதானம் செய்து கொள். அப்படியும் வரலையா, இந்த கம்யூனிட்டி இருக்காது, நீ ஓடி போயிடுன்னு சொல்வார். நம்பிக்கைனியவர்களே, இதுதான் நாம் கொண்டு பாடமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் மீது எனக்கு அன்பு இல்லை என்றால் நான் அடுத்தவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றார், எனக்கு கடைசியில எங்கு 2 அல்லது 3 பேர் இருக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். ஜெபம் இருக்கிற பொழுது அங்கே எல்லா பிரச்சனைகளும் போயிடும், எல்லா விதமான ஒரு உறவு பிரச்சனைகள், சிக்கல்கள், கான்ஃப்ளிக்ட் எல்லாமே போயிடும். என்கிட்ட இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்னோட ஃபேமிலி இல்லையா, என்னுடைய கம்யூனிட்டி இல்லையா, என்னோட பங்கு இல்லையா, எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் போகும். எப்பனாக்கா ஆண்டவர்கிட்ட நான் எடுத்து வைக்கிற பொழுது, இவரை என்ன செய்யறன்னு தெரியலப்பாது, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளை என்ன செய்யறன்னு தெரியலப்பாது, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. நான் சொல்லி எதுவுமே ஆக போறது கிடையாதுங்க, நீங்க சொல்லி எதுவுமே ஆக போறது இல்லை. ஆனா இப்ப என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. அவங்கள ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசியில சொல்றாரு, எங்கே 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அதான் சமூக உணர்வு. அந்த சமூக உணர்வோடு ஜெபிக்கிற பொழுது தனிப்பட்ட ஜெபத்துக்கு சக்தி இருக்கு, வல்லமை இருக்குது, இல்லை. ஆனால் நீங்கள் சமூகமாக சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது இன்னும் அதிகமாக ரெட்டிப்பான ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்பொழுது என்றால் நீங்கள் ஒன்றாக வந்து ஜெபிக்கிற பொழுது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு பங்குல நான் பணியாற்றுகிற பொழுது மக்கள் எல்லோரும் ஓடி வருகிறார்கள். என்ன சொல்றாருனாக்கா, அந்த ஃபாதர் அந்த ஆள் ரொம்ப மோசம், ஒரு மனிதரை சுட்டி காட்டி என்ன செஞ்சுட்டாரு, அந்த மனிதர் 2 மனைவி வச்சிருக்கிறார், 2 மனைவி வச்சிருக்கிறார். அப்படியா, 2 மனைவி வச்சிருக்கிறார். என்ன செய்யணும், அவர் எப்படியாச்சும் திருச்சபை விட்டு விலக்கி வைக்கணும். எவ்வளோ பேர் சொல்லிட்டோம், சரி ஒரு முறை கூட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் போய் சொன்னோம். சொன்ன உடனே பயங்கர கோவப்படுறார், பயங்கரமான கோவம், பயங்கர பணக்காரர், பயங்கரமான கோவப்படுறார். அப்போ ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்யறது, எல்லாம் திரும்பி வாங்க. அவங்க உடனே மக்கள் கோவப்பட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் அறிவுரை சொல்றாங்க. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் போங்க உங்கள் வீட்டில் ஜெபமாலை சொல்லும் பொழுது கடைசி 10 மணி எல்லா வீட்லேயும் அவருக்காக ஒப்பு கொடுங்க, அவருக்காக மட்டும் ஒப்பு கொடுங்க, நீங்கள் பார்க்கலாம், நம்ம அப்புறமா கடவுளுடைய செயலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சாச்சு. எல்லாருமே இதை செஞ்சிருக்காங்கன்னு. ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன செய்கிறாருனாக்கா, மற்ற எல்லா தீய பழக்கத்தையும் தீய உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பமாக சேர்ந்து வாழத் தொடங்குகிறார். நம்பிக்கையவர்கள், இதுதான் கூட்டாக சேர்ந்து ஜெபிக்கிற தன்மைக்கு இருக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. இந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, திருத்தல, கடவுள் கிட்ட விட்டுருவோம். அன்பு இருக்கிறதா, அன்பு இருக்கிறது என்றால் திருத்துவதற்கு முன்னதவா, அதுவும் நடக்கலையா, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு, கடவுள் பார்த்துப்பார். இத்தகைய ஒரு சிந்தனையோடு நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் செலவழிப்போம். இறைவன் நம்மோடு நம்மை வழிநடத்திட வேண்டும் என்று மன்றாடும். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும்
அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்துரைப்போம். இறை ஞானத்தின் பெட்டகமே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் வாழ்வில் தேர்ந்த உம் இறைப்பணியை வார்த்தையால் அன்றி வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டும் மன தைரியமும் பக்குவத்தையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நோயின் தாக்கத்தில் வதைக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை காத்திருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வேலையின்றி தவிக்கும் இளைஞர், இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். இயங்கி வரும் உலக சூழ்நிலையில் நல்ல கல்வி தகுதி இருந்தும் வேலை கிடைக்காது வேதனையுறும் அவர்களுக்கு துணையை நின்று நல்ல வேலையை கிடைக்க தயவுரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இறப்பினும் வாழ்வார் என்று மொழிந்த எம் இறைவா, நோயின் பிடியில் அவதியுற்று இறந்து போன உம் மக்களின் ஆன்மாக்கள் உம்மில் இலைப்பாற்றியை அடைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, உமது பேரன்பின் இரக்கத்தினால் எங்கள் அருகில் இருக்கும் அயலாரான ஏழை எளியவர்களின் துயரை துடைக்க எங்களால் முடிந்த உதவியை செய்ய தாராள மனதை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பில் சிறந்ததை தருகின்றேன்,
படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளிகளாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருஆவியை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மீதுநாதன், எல்லா திருநிலை அனைவரோடும் திருஆவை அன்பின் நிறைவே பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். குற்றம் செய்வோரை மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், முடியும் வரை திருத்துங்கள். நான் உங்களோடு இருக்கின்றேன், இல்லையேல் நான் அவர்களை பார்த்து கொள்கின்றேன் என்று கனிவோடு சொல்லுகின்ற தெய்வம். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னை கொடுத்தேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். அன்பிற்கினியவர்களே, தமிழக அரசின் ஆணையின்படியும் நமது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயரின் சுற்றுமடலின்படியும் மீண்டும் ஆலயங்களை திறப்பதற்கான வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் நமது பங்கின் திருவழிபாட்டுக் குழு மற்றும் சரக ஒருங்கிணைப்பாளர்களோடு ஆலோசனை செய்து நமது பங்கு மக்கள் திருப்பலி வழியாக பயன்பெற கீழ்கண்ட அட்டவணையை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை மாலை 2 திருப்பலிகளும் ஞாயிறு திருப்பலியாக கொண்டாடப்படும். ஒரு திருப்பலியில் 100 பேர் மட்டுமே பங்கு பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு பெறுபவர்களை சரகங்களின் அடிப்படையில் பிரித்திருக்கிறோம். அவற்றின் கால அட்டவணை பின்வருமாறு: சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. சரகம் 1 அன்பியங்கள்: சக்கரியா அன்பியம், லாரன்ஸ் அன்பியம், ஃப்ரெட்ரிக் ஓசானம் அன்பியம், மைக்கேல் அன்பியம், இருதய ஆண்டவர் அன்பியம். சனிக்கிழமை
மாலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 2வது சரகம் அன்பியங்கள் சிசிலியா அன்பியம், எசாயா அன்பியம், எலிசா அன்பியம், எரேமியா அன்பியம். ஞாயிறு காலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 3வது சரகம் அன்பியங்கள் குழந்தை இயேசு அன்பியம், தேவசகாயம் பிள்ளை அன்பியம், தொன்போஸ்கோ அன்பியம், அருளப்பர் அன்பியம், ராயப்பர் அன்பியம் மற்றும் யாகப்பர் அன்பியம். On Sundays there will be English Mass in Fatima Community Hall at 6:30 AM. காலை 8:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 5வது சரகம் அன்பியங்கள் அன்னை தெரேசா அன்பியம், கப்ரியேல் அன்பியம், வியானி அன்பியம், ஜெபமாலை மாதா அன்பியம், கார்மேல் மாதா அன்பியம். காலை 10:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 6வது சரகம் அன்பியங்கள் அன்னாள் அன்பியம், சகாயமாதா அன்பியம், சவேரியார் அன்பியம், ரகசிய ரோஜா அன்பியம். மாலை 4:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 7வது சரகம் அன்பியங்கள் லூகாஸ் அன்பியம், மத்தேயு அன்பியம், திருமுழுக்கு யோவான் அன்பியம், செபஸ்தியார் அன்பியம், ஆபிரகாம் அன்பியம். மாலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலி. 8வது சரகம் அன்பியங்கள் மார்க்கு அன்பியம், அமலோற்பவ மாதா அன்பியம், விடியற்காலை நட்சத்திரம் அன்பியம், தோமையார் அன்பியம், வளனார் அன்பியம், அல்போன்சா அன்பியம். வினோபா நகர் துணைப்பங்கு காலை 8 மணிக்கு தமிழில் திருப்பலி. 4வது சரகம் அன்பியங்கள் அன்னை வேளாங்கண்ணி அன்பியம், லூர்து மாதா அன்பியம். மலையடிவாரம் துணைப்பங்கு காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலி. 9வது சரகம் அன்பியங்கள் டோமினிக் சாவியோ அன்பியம், இக்னேஷியஸ் அன்பியம், அசிசியார் அன்பியம், அந்தோனியார் அன்பியம், கிறிஸ்து அரசர் அன்பியம். காலை 9 மணிக்கு தமிழில் திருப்பலி. 10வது சரகம் அன்பியங்கள் யோசுவா அன்பியம், அருளானந்தர் அன்பியம், ஆசீர்வாதப்பர் அன்பியம், மரிய கொரற்றி அன்பியம், குழந்தை தெரேசா அன்பியம். புனித பாத்திமா அன்னை திருத்தல இறைமக்களே, ஆலயம் வருபவர்களுக்கான முன் தயாரிப்பும் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களின் அறிவிப்பின்படி நமது திருத்தலத்தில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். ஆலயம் வருபவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினியால் கைகளை சுத்தம் செய்த பின் உள்ளே நுழைய வேண்டும். ஒவ்வொரு சரகங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள திருப்பலி நேரங்களுக்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாக வருவது நல்லது. நமது ஆலயத்திற்குள் ஒரு திருப்பலிக்கு அரசு உத்தரவின் இடைவெளிப்படி 100 நபர்கள் மட்டுமே பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வரிசைக்கும் 2 நபர்கள் மட்டுமே அமர இடம் குறிக்கப்பட்டுள்ளது. 70 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 10 வயதிற்கு உட்பட்டவர்களும் உடல் நலமற்றோரும் திருப்பலிக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார நாட்களில் காலை 6:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். பங்கு மக்களின் ஆன்மீக நலனை முன்னிட்டு ஞாயிறு திருப்பலிகள் யூடியூப் சேனல் வழியாகவும் ஒளிபரப்பப்படும். இறைமக்கள் ஆலயத்தில் உள்ள திருச்சுருபங்களை தொட்டு வணங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக தங்கள் இல்லங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். ஆன்மீக மற்றும் இதர தேவைகளுக்கு கட்டாய தேவை இருப்பின் பங்கு அலுவலகத்தை காலை 9 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அணுகலாம். முடிந்தவரை அலைபேசியின் வழியாக பங்கு தந்தையர்களை தொடர்பு கொள்வது போதுமானது. இந்த அசாதாரண சூழலில் மீண்டும் ஆலயம் திறந்து திருப்பலியின் பாக்கியத்தை கண்டு மகிழும் பேறு கிடைத்திருக்கிறது. தடைகளை தகர்த்திய இறைவனுக்கும் நம் பாத்திமா அன்னைக்கும் நன்றி செலுத்துவோம். மேற்கூறப்பட்டுள்ள அனைத்தும் அரசு மற்றும் மறை மாவட்டத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக பின்பற்றப்படும். இப்பேரிடர் காலத்தில் உங்களின் முழு ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். பங்கு மக்களே, இந்த நாட்களிலே இவ்வாறு நாம் ஆலயம் திறந்த பின் இவ்வாறு நாம் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் தந்தை அவர்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதற்கு ஏற்றவாறு
முழு ஒத்துழைப்பு கொடுத்து பங்கேற்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரக அடிப்படையில் தான் வருகிற பொழுது ஏறக்குறைய ஒரு 100 பேர் பங்கேற்கலாம் என்று கருதுகிறோம். என்றால் ஒரு குடும்பத்திலே முழுமையாக எல்லோரும், ஒரு 5 பேர் இருக்கிறார் என்றால் எல்லோருமாக வர முடியாது. இப்பொழுது குடும்பத்திலே ஒருவர் மட்டும்தான் வர முடியும் என்ற கணக்கின் அடிப்படையிலே 100 பேர் என்று சொல்லுகிறோம். நம்முடைய பங்கினுடைய அளவின் அடிப்படையில் இதை சொல்லுகிறோம். எனவே அதற்கேற்றவாறு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர முடியவில்லை என்றாலும் கூட, வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்றாலும் கூட, நீங்கள் வார திருப்பலியிலே மனதார இறைவனிடத்திலே இந்த நாட்களிலே, இந்த பேரிடர் காலத்திலே நீங்கள் வார திருப்பலியில் காலையோ மாலையோ, ஆண்டவரே இது ஞாயிறு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதுவே போதுமானது. அது ஞாயிறு திருப்பலியாக கருதப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உங்கள் மனதில் இருக்கிற விசுவாசத்தை தான், நம்பிக்கையை தான் கடவுள் பார்க்கிறார். எனவே நம்பிக்கையோடு செயல்படவும், இத்தகைய சூழலில் நீங்கள் அனைவரும் அதிகமான கூடுதலான ஒத்துழைப்பை கொடுக்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அன்பிற்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீர் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தூய பாத்திமா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.